எங்களுக்கு வந்து முக்கியமே நிலம் தான். நிலம் வந்து தண்ணி இருந்தால் தான் நாங்கள் நிலத்தை பயன்படுத்த முடியும். தண்ணி இல்லாமல் நாங்கள் அந்த நிலத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. தண்ணி வந்தால் தான் நிலம். என் பேர் அறிவழகன் ஆய்மூர். நான் ஒரு விவசாயி. 40 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாய கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் விவசாயிகள் வந்து எப்படி வாழ்வாதாரத்தை கழிக்கிறது, எங்கள் பொண்டாட்டி பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான நிலையாக இருக்குது. போன வருஷம் இதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2-2.5 அடி பயிர் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வெறும் பொட்டத்தரிசாக இருக்குது. நாங்கள் எப்படி சொல்லி அழுகுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. எங்களுக்கு வந்து மேட்டூரில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்படுற தண்ணி இதுவரையிலையும் திறக்கலை. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரிஞ்சிக்க முடியல. கர்நாடகத்தில் மேகதாது அணையை கட்டுறதுக்கு அவங்க அந்த அரசாங்கம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு தடுத்து நிறுத்துவதற்கு அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுத்ததாக தெரியல இதுவரையிலும். இப்போ உள்ள அரசாங்கம் எதையுமே கவனத்தில் எடுத்துக்கல. இதுவரையிலையும் நாங்கள் போராடி எந்த பயனும் இல்லை, எந்த முடிவும் இல்லை. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விடணும். இந்த வருஷம் வந்து ஜூன் 12 தண்ணியும் திறக்கலை, மேட்டூரில் தண்ணி இல்லை. எதையும் சொல்லி புரிஞ்சுக்கிற முதலமைச்சராகவும் இல்லை நமக்கு. அது மேகதாதுல அணை கட்டினா நம்ம தமிழ்நாடு வந்து சுடுகாடாகவே மாறிடும். சுத்தமாக தண்ணியே வராது இங்கே. அதாவது காவேரி தண்ணி வந்து தாய் மகள் உறவு மாதிரி. இது வந்து அந்த தண்ணி வந்தால் தான் நாங்கள் வந்து எல்லாமே தண்ணியில் தான். தண்ணி வந்தால் தான் நாங்கள் குருவை பண்ணுறது, சம்பாதளிக்கிறது, தாளிடுன்றது, குடிநீர், ஆடு மாடு அனைத்துக்குமே அந்த தண்ணி தான். எங்களுக்கு வந்து ஊற்று தண்ணி இந்த பக்கம் வந்து ஊற்றி தண்ணி இல்லை. காவேரி தண்ணி வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் இன்ன வரைக்கும். நாங்கள் முன்னரில் அரசு வந்து போராடி எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து நாங்கள் வந்து 2 போகம் 3 போகமும் நாங்கள் நல்ல விளைச்சல் இருந்துச்சு எங்களுக்கு. நெல் எடுத்து வச்சேன், குருவை தெளித்து பயிராக இருக்க வேண்டிய டயம். தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வறட்சியாக போட்டு எல்லாம் வண்டு வந்துட்டு. அதனால் இப்போ தூத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல 100 நாள் வேலையும் இல்லாமல் போயிட்டு, 100 நாள் வேலை இருந்தாலும் மக்கள் வந்து ஏதோ அந்த வருமானத்தை வச்சு அவங்க 100 நாள் வேலை செய்கிற காசை வச்சு அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிட்டு, முன்னாள் முதல்வர் கொடுத்த 1000 ரூபா ஊக்கத்தொகையை வச்சு தான் இப்போ உள்ள கவர்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பணம் ஒண்டி தான் இப்போ மக்களுக்கு வந்து வருமானமாக இருக்குது. இந்த விவசாயத்தை நம்பி சார்ந்திருந்தோம். விவசாயத்தில் வந்து எங்களுக்கு இது மாதிரி எல்லாமே போட்ட முதலீடுக்கு ஃபுல்லாக கருகி போச்சு. கீழையும் தண்ணி இல்லை, மேலேயும் தண்ணி வரல. இந்த அரசாங்கமும் அது மக்கள் இந்த நிலையை அவல நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய குறைகளை கேட்குற முறையில் யார் வந்து எந்த நாதியும் இந்த திரும்பி பார்க்கல. கடை என்னங்க தள்ளுபடி, கடை தள்ளுபடி. ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்னா உனக்கு இத்தனை சதவீதம். எந்த ஆட்சி காலம் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி பார்த்துருக்கோம். அது இதில் புதுமையாக இருக்குது. இப்படி ஒரு நிலை நீங்கள் பார்த்துருங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். முழுமையாக தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. மாடு வந்து 15 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தண்ணி வேணும். இன்னைக்கு 5 லிட்டர் தண்ணியை வச்சு அந்த மாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொண்டையை தான் நினைச்சு விட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த தண்ணி வராமல் இந்த நிலத்தை பார்த்தோம்னா வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டு தான் இருக்கும். வேறு வழியே கிடையாது. அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்து நிலத்தை பார்த்தோம்னா அழுவதாக வருது. நகையிலேருந்து 2லேருந்து எல்லாத்தையும் கட்டி தாலி வரைக்கும் வச்சாச்சு. வயல்லாம் போய் காஞ்சி போய் இதாகிடுச்சு. இதை பார்த்தோன்னா எங்களுக்கு எதுவுமே என்ன செய்யறதுனே தோணலை. தற்கொலைக்கு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நானும் 2 வாட்டி தற்கொலைக்காக முயற்சி பண்ணிட்டேன். பிள்ளைகளை நினச்சி அதோட கம்முன்னு விட்டுட்டாங்க. விவசாயிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாதான் நம்ம காவிரி நீரையும் பெற முடியும், விவசாயத்தையும் செய்ய முடியும், மேகதாது அணை கட்டுறதையும் தடுக்க முடியும். நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி தான் வெற்றி பெறணும். கர்நாடகா கபினி அணையை இப்போது திறந்துள்ளது. இது நீதிமன்ற உத்தரவுக்கோ ஆணையத்தின் கெடுபிடிக்கோ தமிழ்நாடு முதலமைச்சர் அழுத்தத்திற்கோ பயந்து அல்ல. அங்கு கொட்டிய கனமழையால் அணை உடைந்துவிடும் என்ற சுய பயத்தில் தங்கள் அணையை காப்பாற்ற வேறு வழியின்றி வெளியேற்றப்பட்ட வெள்ளப்பெருக்கு இது. காவிரி உங்கள் அணையை காக்க வழிந்தோடும் உபரி நீர் அல்ல, தமிழனின் உயிர் காக்கும் உரிமை நீர்.